கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த வியாழக்கிழமை காலையிலே வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்களாக, நன்றாயிருப்பீர்களாக, தைரியமாயிருப்பீர்களாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் மிக விசேஷமான ஒரு அதிகாரம். ஆழ்ந்த சத்தியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு அதிகாரம். அதிலே சொல்லி இருக்கிறது, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். பாவிகளாக இருக்கையில், நீங்களும் நானும் நல்லவங்களாக இருக்கும்போது இயேசுநாதர் நமக்காக வரல, நம்ம ரட்சிக்கல. பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணி, நமது மேல் தேவன் காட்டுகிற அன்பை போல ஒருவரும் நம்மை நேசிக்க முடியாது. நம்ம குடும்பத்தில் யாரும் இயேசுநாதர் மாதிரி நேசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் ஒருத்தரால் நமக்கு ஜீவனை கொடுத்தார். நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி தமது ஜீவனையே கொடுத்தவர் இயேசுநாதர். இந்த அதிகாரத்தில் ஒரு வசனம் ரொம்ப எனக்கு பிடித்த இன்னொரு வசனம் இருக்கு. அதாவது இந்த அதிகாரம் முழுதுமே மிக அழகான அதிகாரம். அதில் ஒரு வசனம் இருக்கு, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இயேசுநாதர் நம்மை நேசித்தது என்பது மாத்திரமல்ல, அவர் தருகிற பரிசுத்த ஆவியின் நிமித்தமாய் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயம் வெறுமையான இருதயம் அல்ல, நிறைவான இருதயம். கர்த்தருடைய வசனத்தில் சொல்லியிருக்கிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். 23ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்போ தேவ பிள்ளைகளை குறித்த தேவ சித்தம் என்னவென்று கேட்டால், நாம் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் வாழ வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அந்த நிரம்பி வழிகிற பாத்திரமாய் நாம் காணப்பட்டால் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. அப்ப தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருந்தால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்போ கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து, கர்த்தருடைய ஆவினாலே நிரப்பப்பட்டு, கர்த்தருடைய அன்பினாலே நிரம்பி வழிகிற தேவ மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று கேட்டால், நம்பிக்கையுடையவர்களாக இருப்பார்கள். அந்த நம்பிக்கை அவர்களை இந்த உலக வாழ்க்கையில் வெட்கப்படுத்தாது. இந்த கால வேளையில இந்த உலகத்தில் நம்ம தலை நிமிர்ந்து நடக்கணும். 20ஆம் சங்கீதத்தில் சொல்லியிருக்க, அடிக்கடி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, சிலர் குதிரைகளை குறித்தும் சிலர் ரதர்களை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், அவர்கள் இடறி விழுவார்கள், எந்திரிக்க மாட்டார்கள். ஆனால் நாமும் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். நம்ம விழுந்தாலும் எழும்பி நிமிர்ந்து நிற்போம். இதுதான் நம்முடைய நம்பிக்கையை. அது நம்ம வெட்கப்படுத்தாது. இந்த நாளில் வெட்கப்படுத்தப்படாத ஒரு நல்வாழ்க்கை, நிமிர்ந்து நிற்கிற வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். வெட்கப்பட்டு போகாத நிமிர்ந்து நிற்கிற, கர்த்தருக்காய் எதையும் செய்ய திராணி உடையவர்களாய், கர்த்தருடைய அன்பை பருகுகிறவர்களாய், ஆண்டவரே அந்த அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு ஒத்தாசைப்படும். நீர் அது செய்ததற்காய் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எந்த விதத்திலும் வெட்கப்பட்டு போகாத விசுவாசிகளாய், தலை நிமிர்ந்து நடக்கிற விசுவாசிகளாய் காண இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.